அந்த 2 மாடி கட்டிட வீட்டிற்கு தினேஷ் குடும்பத்தார் அனைவரும் வந்தனர். இளஞ்செழியன் அனைவரின் முகத்தையும் கூர்ந்து பார்த்தான். அவனுக்கு தெரியும் தினேஷின் உயரம். தினேஷ், மாயவன், அகில் மூவர் முகத்திலும் எந்த சலனமும் இல்லாமல் நார்மலாகத்தான் இருந்தனர். அவர்களுக்கு தெரியும் கிராமத்தில் ஒற்றை மாடி வீடு கட்டுவதே சிட்டியில் ஃப்ளாட் கட்டுவதற்கு சமம் என்று. சக்தியுமே நார்மலாகத்தான் இருந்தான். அவனுக்கு கவலையெல்லாம் யாழி இங்கு எப்படி சர்வை பண்ண போகிறாள் என்பது மட்டுமே. ரோஜா ஆர்த்தி தட்டை எடுத்து வந்து, யாழி, உன் அப்பாவை விட்டுட்டு வந்து என் தம்பி கூட நில்லு என்று கிண்டலாக கூறினாள். அப்பா என்று யாழி தினேஷை பார்க்க, போ போ யாழி, தம்பி கூட போய் நில்லு என்று தினேஷ் சொல்லவும் தலையாட்டிவிட்டு செழியன் அருகில் வந்து நிற்க, புன்னகையுடன் இருவருக்கும் ஆர்த்தி எடுத்து திலகம் வைத்துவிட்ட ரோஜா, எல்லாரும் உள்ள போங்க என்று விட்டு ஆர்த்தி தண்ணீரை கொட்ட வெளியில் சென்றாள். யாழி கணவனுடன் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வந்தாள். வீடு பார்க்க சின்னதாக இருந்தாலும் நன்றாகவே இருந்தது. ஹாலில் அதிக பொருட்கள் இல்லாமல் டிவி சுவற்றில் மாட்டியிருக்க, அதன் நேராக பஞ்சு சோஃபாவும் சிறிய மர டீப்பாயும் இருக்க, வலது பக்கம் ஒரு பெட்ரூம், சிறிய பூஜை அறை, இடது பக்கம் கிச்சன், அதன் பக்கத்திலேயே மாடிப்படி இருந்தது. மலர் பாயை விரித்து போட்டு, தப்பா எடுத்துக்காதீங்க, அதிகமா சேர் இல்லை அதான் என்று தயக்கமாக இழுத்தார். இதில் என்னம்மா இருக்கு? நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது, நாங்களும் மனுஷங்க தான், நீங்கள் தயங்காமல் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க என்ற சரோ முதல் ஆளாக பாயில் அமரவும் மற்றவர்களும் சின்ன சிரிப்புடன் அமர்ந்தனர். செழியன் ஒரு பக்கமாக நிற்க, அவனுக்கு பக்கத்தில் சற்று இடைவெளி விட்டு நின்ற யாழி முதலாக கணவனை உத்து பார்த்தாள். 6 அடி உயரம், முறுக்கு மீசை, கழுத்தில் தங்கச் செயின், கையில் காப்பு என்று பார்ப்பதற்கே கிராமத்தான் என்று சொல்லும் அளவிற்கு அவனின் தோற்றம் இருக்க, என்ன இவர் இப்படி இருக்காரு? கண்டிப்பா இவர் முன்னாடி நான் குழந்தை மாதிரி தான் தெரிவேன் போலையே என்று யாழி மனதில் நினைக்கவும், ரோஜா உள்ளே வர, மலர், திருவிழா முதல்ல நல்லபடியாக முடியட்டும், பசங்களும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறமா நாம் முறையாக பண்ண வேண்டியதை பண்ணிக்கலாம், இப்போ உடனே எல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை என்று முருகன் பேச்சை ஆரம்பிக்கவும், ஆமாங்க, கொஞ்ச நாள் போகட்டும், இப்போ தான் என் பசங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது, இன்னும் அவங்க பெண்டாட்டிகளுக்கு செய்ய வேண்டிய முறையே சரியாக செய்யாமல் இருக்கோம், அதனால ஒவ்வொன்றா பண்ணலாம் என்றார் மோகனா. எங்களுக்கு சீர் சேனத்தையெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் பெரிய ஆளுங்க, உங்கள் வசதிக்கும் தகுதிக்கும் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நிறையவே பண்ணலாம், ஆனால் இந்த ஊரில் என் பையன்தான் எல்லாமே, அவன் பொண்டாட்டியை அவன் நல்லபடியாக பார்த்துப்பான், சீர் கொடுத்தா தான் உங்கள் பொண்ணு இங்கே நல்லா இருப்பான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஊர் முன்னாடி என் பையன் அசிங்கப்பட்டு நிற்கும்போது எங்கிருந்தோ மகாராசம் மாதிரி வந்து அம்மன் சிலை மாதிரி இருக்க பொண்ணை என் பையனை நம்பி கொடுத்துருக்கீங்க, அந்த நம்பிக்கையை என் பையன் கண்டிப்பாக காப்பாற்றுவான் என்றார் மலர். அவர் சொன்னதை கேட்டு அனைவரும் புன்னகைத்து, ஏமா மலர், அவங்க பணத்தில் பதவியில் பெரிய ஆளுங்க தான், அதே மாதிரி உன் பையனும் பெரிய ஆளு தான், யாரையும் யாரோடையும் ஒப்பிட்டு பேசாத, என்னதான் பொண்ணை சந்தர்ப்ப சூழ்நிலையால் கட்டி கொடுத்தாலும் முறையாக எந்த சீரும் செய்யாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது. நாங்கள் ஒன்றும் அதிகமாக செய்கிறோன்னு சொல்லலை, நீ உன் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு பண்ணினியோ அதே அளவுக்கு நாங்கள் பண்ணிடுறோம், அதுவும் இப்போ உடனே இல்லை, 2-3 மாதம் போகட்டும் என்றார் முருகன். சரிங்க என்ற மலர், எல்லாரும் பேசிட்டுருங்க, சமைக்கிறேன், சாப்பிட்டு தான் போகணும் என்று எழவும், இல்லைங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, பொண்ணை விட்டுட்டு போக தான் வந்தோம், இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்றோம், யாழிக்கு இங்கே எல்லாமே புதுசு, கொஞ்சம் அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க என்றார் மோகனா. என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, காஃபியாவது போடுறேன் என்று மலர் கிச்சனுக்கு செல்லவும், யாழி இங்கு வா என்று வர்ஷா அவளை அழைக்கவும், யாழி வரவும் மாயவன், தினேஷ், அகில் மூவரும் செழியன் அருகில் வந்து, தம்பி, உன் மேலே எனக்கு பல மடங்கு நம்பிக்கை இருக்குது, மாமா சொன்ன மாதிரி ஒரு ஊரையே நல்லபடியாக பார்த்துக்க தெரிஞ்ச உனக்கு உன் பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்க தெரியும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. என் பொண்ணு இப்போவும் எங்களுக்கு குழந்தை தான், அவளை நாங்கள் யாரும் திட்டினது கூட கிடையாது, அவளுக்கு இந்த இடம் சூழ்நிலை எல்லாமே புதுசு, அதுவும் எங்களை பிரிஞ்சு இங்கே எப்படி இருக்க போகிறான்னு நினச்சாலே கொஞ்சம் பதட்டமாக இருந்தாலும் பழகிக்குவான்னு நம்பிக்கை இருக்குது, இந்த ஊர் பழகிற வரைக்கும் அவளை தனியாக எங்கேயும் அனுப்பாதப்பா என்றார் தினேஷ். மாமா, நான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், என்னால் உங்கள் வலியை புரிஞ்சுக்க முடியுது, நானும் அக்கா கூட பிறந்தவன் தான், ஒரு பொண்ணை வளர்த்து உடனே வேறு வீட்டுக்கு அதுவும் பட்டுன்னு கல்யாணம் முடிஞ்சு அனுப்பும்போது கஷ்டமாக தான் இருக்கும், உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என் பொண்டாட்டியை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் என்றான் செழியன்.
நீ சொன்னதே மனசு நிறைவா இருக்குது தம்பி. நாங்கள் கூட்டு குடும்பம். என் தம்பி இதோ இவன்தான் அகில் என்று அகிலை கை காட்டிய மாயவன், இவனோட பொண்ணு தான் யாழி. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அவளை எங்கள் பொண்ணு மாதிரி தான் வளர்த்துருக்கோம். யாழிக்கு முன்னாடி சன்விகா சன்மதின்னு 2 பேர் இருக்காங்க. சன்வியை பக்கத்துலேயே தான் கட்டி கொடுத்துருக்கோம். சன்மதி சண்டிகரில் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கா. கூடவே சீரியல்லையும் நடிச்சிட்டு இருக்கா. அவங்க 2 பேரையும் பார்க்கணும்னு நினச்சா பட்டுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மி, ஆனால் இங்கே வர டிஸ்டன்ஸு அதிகம். அதையும் தாண்டி இந்த ஊரே எங்களுக்கு புதுசு. அதான் யாழியை நினச்சி ஃபீல் பண்ணுறோம். யாழியோட குணமே அவளுக்கு யாராவது செட் ஆயிட்டா அங்கேருந்து வரவே மனசு வராது. அதான் நீ அவளுக்கு துணையாக இருந்தா அவள் இங்கே இருக்க சூழ்நிலையும் வாழ்க்கை முறையும் ஈஸியாக கற்றுப்பா என்றார் மாயவன். புரியுது மாமா, நீங்கள் அவளை நினச்சி வருத்தப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். உங்களை பார்க்கணுன்னு சொன்னால் நானே அழைச்சிட்டு வரேன். நீங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஒரு ஃபோன் பண்ணுங்க. வேலை இல்லைன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் என்றான் செழியன். அவன் சொன்னதை கேட்டு அகில், மாயவன், தினேஷ் மூவரும் புன்னகைக்க அகிலை பார்த்த செழியன், நீங்கள் எதுவுமே சொல்லலையே, உங்கள் பொண்ணு தான் யாழின்னு சொன்னாங்க என்று நெற்றியை நீவிபடி கேட்டான். நான் பெத்த பொண்ணு தான் தம்பி யாழி. ஆனால் வளர்த்தினது எங்கள் அண்ணிகளும் அண்ணனும் தான். அவள் என்னை அப்பான்னு கூப்பிட்டதை விட என் அண்ணனுங்களை அப்பான்னு கூப்பிட்டது தான் அதிகம். நான் சொல்லணும்னு நினச்சதையெல்லாம் என் அண்ணனுங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க என்றார் அகில். பரவாயில்ல மாமா, என்னதான் நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் உங்ககிட்ட அதிகமாக கிராமத்தோட பண்பாடு இருக்குது. இப்பெல்லாம் கிராமத்திலேயே கூட்டு குடும்பமாக இருக்கிறது இல்லை. சொத்து பணம் அது இதுன்னு பல பிரச்சனை வந்து குடும்பமே 2ஆக பிரிஞ்சிடுது என்றான் செழியன். எல்லாத்துக்கும் மனசு தான் தம்பி காரணம். எதையும் நார்மலாக முகத்துக்கு நேராக சொல்லிட்டா இங்கே யாருக்கும் பிரிவினை சண்டை வராது. சரி, அதை விடு தம்பி. இன்னும் எங்கள் குடும்பம் கொஞ்சம் பெருசு. அவங்கெல்லாம் வரலை. யாழிக்கு சீர் செய்யும்போது கண்டிப்பாக எல்லாருமே வருவோம். சக்தியை தவிர்த்து வியான்னு ஒரு தம்பியும் யாழிக்கு இருக்கான். அவன் கிரிக்கெட்டர். அதான் அவனாலேயும் வர முடியல என்றார் அகில். நீங்கள் எல்லாரும் என்னை செழியன்னே கூப்பிடுங்க. தம்பின்னு சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது என்று செழியன் சொல்லவும், சரி செழியா, உன் விருப்பம் போலவே கூப்பிடுறோம் என்றார் தினேஷ். என்று செழியன் தலையை ஆட்டவும் அங்கே யாழிக்கும் கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அகிலா அட்வைஸ் பண்ணியே கொல்ல, இருக்கும் இடம் கருதி பல்லை கடித்து கொண்டு கேட்ட யாழியால் ஓரளவுக்கு மேலே முடியவில்லை. காதில் ரத்தமே வந்துவிடுவது போல இருக்கவும் வர்ஷா மோகனாவை பாவமாக பார்த்தாள். அவளை பார்த்து சிரித்த இருவரும், அகிலா விடு, அவளை போட்டு படுத்தாத, அதெல்லாம் யாழி சரியா நடந்துப்பா என்றார் மோகனா. தானே பார்த்தேன், எங்கடா இன்னும் யாரும் இவளுக்கு கொடி தூக்கிட்டு வரலையேன்னு. ஒன்று சொல்லிடக்கூடாது, உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துட வேண்டியது. எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா என்று மகளை முறைத்து கொண்டே அகிலா சொல்லவும் அவரை பார்த்து யாழி பழிப்பு காட்ட மோகனா, சரோ, வர்ஷா மூவரும் சிரித்தே விட்டனர். தீக்ஷண்யா கணவனை பயந்த பார்வை பார்த்து கொண்டே அமைதியாக அமர்ந்திருக்க, சக்தி அவளை முறைத்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொள்ள, சாகித்யா, ராணா இருவரும் பேசிக்கொண்டிருக்க, சாய்ரா வீட்டையே கேவலமாக பார்த்து கொண்டிருந்தாள். ரோஜா காஃபி கொண்டு வந்து கொடுக்கவும் குடும்பத்தார் அனைவரும் குடித்துவிட்டு யாழிக்கு 1000 முறை பத்திரம் சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்லவும் கலங்கிய கண்ணை துடைத்து கொண்ட யாழி, யாழி இனிமே இதுதான் உன் வீடு, இப்படி சின்ன பொண்ணாட்டம் இனி அழுவக்கூடாது என்று அவளுக்கு அவளே சொல்லிக்கொள்ள, யாழினி நீயும் தம்பியும் போய் விளக்கேத்துங்க என்று பூஜை அறையை கை காட்டினாள் ரோஜா. சரிங்க என்று யாழினி கணவனை பார்க்க அவனோ முன்னால் செல்லவும் அவன் பின்னாலேயே பூஜை அறைக்கு வந்து விளக்கேற்றினாள். அதன் பின்பு ரோஜா பாலும் பழமும் கொடுக்க அதை இருவரும் உண்டு முடிக்கவும் மாடி அறைக்கு சென்று விட்டான் செழியன். யாழி, நான் ரோஜா, உன் புருஷனோட அக்கா. இவங்க உன்னோட மாமியார், பேர் மலர் என்று மலரை கை காட்டி கூறினாள் ரோஜா. மலர் புன்னகைக்க அவரை பார்த்து தானும் புன்னகைத்த யாழி, நான் யாழி, சாரி என்று நாக்கை கடித்து, மித்ர யாழினி, வீட்டில் எல்லாரும் யாழினின்னு கூப்பிடுவாங்க. பயந்துட்டே இருந்தேன், என்னடா எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களே, இங்கே எப்படி இருக்க போகிறோம்னு. பரவாயில்ல, எனக்கு பேச்சு துடைக்க ஆள் இருக்குது என்று குதூகலமாக கூறினாள் யாழி. அவளை பார்த்து இருவரும் புன்னகைக்க, அக்கா, அத்தை கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் உங்கள் பையன் எப்போ பாரு முகத்தை உருன்னே வச்சுட்டு இருக்காரு? சிரிச்சாதான் என்னவா? அதுவும் அவர் வந்தால் நீங்கள் ஏன் அமைதியாயிடுறீங்க? வீடு கலக்கலன்னு இருந்தால் தானே நல்லா இருக்கும் என்றாள். நீ சொல்கிறது வாஸ்தவந்தான் யாழி. ஆனால் என்ன பண்ணுறது, என் தம்பி வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி. அவனுக்கு 14 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. நம்ம குடும்பம்தான் வாழையடி வாழையாக நாட்டாமையாக இருந்தவங்க. அப்பா இறந்தப்போ பெரிய பிரச்சனையே வந்தது. அதான் அப்பாவோட பதவியை அந்த வயசுலேயே ஏற்றுட்டு ஊரையே தாங்கினான்.
படிப்பை கூட 10ஆவதோடு நிறுத்திட்டான். காய்கறி மண்டி, நெல் ஆலை, நாட்டாம கூடம்னே அவன் வாழ்க்கை இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குது. 7 வருஷமாக வேற ஒருத்தர் தான் நம்ம வீட்டு சார்பில் முன்ன நின்று திருவிழாவை பண்ணி கொடுத்தாரு. அதுக்கும் ஊரில் இருக்கவங்க வாய்க்கு அவுல் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதான் இந்த முறை கண்டிப்பாக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணி காதம்பரியை கேட்டோம். அதுக்கப்புறம் நடந்தது தான் உனக்கே தெரியுமே. இந்த குடும்பத்தை மட்டும் இல்லாமல் ஊரையும் அவன் தாங்கிறதால தான் இங்கே இருக்க எல்லாருக்கும் அவன் மேலே மரியாதை. அம்மா செழியன் இருக்கும்போது பேச மாட்டாங்க. அவனும் அப்படியே விட்டுட்டான். எங்களுக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையானது எல்லாம் பண்ணுவான். ஆனால் பேச்சுவார்த்தை மட்டும் அதிகம் கிடையாது என்றாள் ரோஜா. அவனை பார்த்தாவே மரியாதை தான் யாழி வருது. அவங்க அப்பா இருக்கும்போது என் முந்தானையை பிடிச்சிட்டு துரு துருன்னு அவங்க அக்கா கூட விளையாடிட்டு இருந்த பையன் அதுக்கப்புறம் அவன் கூட்டையே சுருக்கிக்கிட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ அவனை சிரிக்க வைப்பேன்னு என்று அவள் கையை பிடித்தார் மலர். கண்டிப்பா அத்தை, அவர் இழந்த சின்ன சின்ன விஷயத்த நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து திருப்பி கொடுக்கலாம் என்றாள் யாழினி. அது என்ன, அவரை மாமான்னு சொல்லி கூப்பிடு யாழி. இங்கே இருக்க எல்லாரும் புருஷனை மாமான்னு தான் சொல்லுவாங்க என்றாள் ரோஜா. சரிங்க அக்கா என்று யாழி புன்னகைக்கவும் செழியன் ஆடை மாற்றிக்கொண்டு கீழே வர ரோஜா மலர் இருவரும் அமைதியாகினர். என்னடா நடக்குதுங்க? இவர் வந்ததும் அமைதியாயிட்டாங்க. இவங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? இப்படி இருந்தால் எப்படி அவர் மாறுவார் என்று மனதிலேயே யாழி நினைக்கவும், அம்மா வரட்டி என்று மலரை பார்த்தான் செழியன். இதோ போட்டு கொண்டு வரேன்ப்பா என்று மலர் கிச்சனுக்கு செல்ல, இங்கேயே எவ்வளவு நேரம் நிற்கிறது? நாமளும் ரூமுக்கு போவோம். இந்த ஆள் மேலே தானே போனாரு, அப்போது அங்கே தான் நம்ம ரூம் இருக்கணும் என்று நினைத்து யாழி மாடிப்படியை ஏறவும், யாழி என்று அழைத்த ரோஜா அவள் திரும்பியதும், யாழி நீ முன்னமே காஃபி குடிக்கல, அம்மா உனக்கும் சேர்த்து தான் காஃபி போடுவாங்க, குடிச்சிட்டு போய் ஓய்வெடு என்றாள். எனக்கு எதுக்கு அக்கா காஃபி? என் தொல்லையை இனி இவர் தானே தாங்க போகிறாரு, என்னோடதும் சேர்த்து அவருக்கே கொடுங்க, எனக்கு வேண்டாம் என்று விட்டு அங்கிருந்து யாழி செல்லவும் ரோஜா மலர் சின்னதாக சிரிக்க, போகும் அவள் முதுகுப்புறத்தை கடுமையாக முறைத்தான் செழியன். தம்பி டீ என்று மலர் டம்ளரை மேசை மீது வைத்துவிட்டு செல்லவும், அவ்வளவு சூடான வரட்டியை கடகடவென குடித்துவிட்டு, அம்மா நான் திருவிழா வேலையை பார்க்க போயிட்டு வரேன் என்று பட்டும் படாமல் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் செழியன். அத்தியாயம் 130. வாய மூட்ரி, இப்ப எதுக்கு இப்படி அழுது தொலைற என்று சக்தி அழுது கொண்டிருந்த மனைவியை பார்த்து காட்டமாக கேட்டான். கண்ணை துடைத்து கொண்டு சுவற்றோடு ஒட்டியபடி நின்று அவனை பயந்த பார்வை பார்த்த தீக்ஷண்யா, அத்தான் எதுக்கு இப்படி கத்துற, இது நம்ம வீடு இல்லை என்று சொல்லவும், எனக்கு அது தெரியாதா? இப்போ எதுக்கு நீ அழுதுட்டே இருக்கன்னு சொல்லுடி என்று எரிந்து விழுந்தான் சக்தி. அவன் கர்ஜனையான குரலில் வீட்டில் இருந்தவர்களெல்லாம் அவன் அறையின் முன்பு வந்து நின்று, சக்தி சக்தி தீக்ஷி என்னாச்சு, கதவு திறங்க என்று மோகனா பயந்தபடி கதவை தட்டினார். யாழி வீட்டிலிருந்து வந்து அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட சிறிய அறையில் முடங்கிய தீக்ஷணா அழுது கொண்டே இருக்கவும், முதலில் பொறுமையாக கேட்ட சக்தி அவள் பதிலளிக்காமல் பலமாக அழுது கொண்டே இருக்கவும் தான் கத்தியே விட்டான். அத்தான் அத்தை கதவு தட்டுறாங்க என்று தீக்ஷண்யா திக்கி திணறி சொல்லவும் அவளை கடுமையாக முறைத்து பார்த்த சக்தி, எனக்கு காது நல்லாவே கேட்கும், மூடிட்டு என்னத்துக்கு அழுதன்னு சொல்லு. நேத்துலேருந்து நீ சரியாவே இல்லை. அத்தையம்மா கிட்ட பேச போறேன்னு போனவ பேசிட்டு வந்ததும் அப்புறமே முகமே வேற மாதிரி மாறிடுச்சு. நானும் பொறுமையாக கேட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். பொய் சொல்லணும்னு நினைக்காம உண்மையை மட்டும் சொல்லுடி. நீ சொல்லலைன்னா அத்தையம்மாவுக்கு கால் பண்ணிடுவேன் என்று அடிக்குரலில் சக்தி மிரட்டவும், சக்தி என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை, முதல்ல கதவு திறங்க, தீக்ஷி நீயாவது வந்து கதவு திற என்று வெளியிலிருந்து கத்தினார் வர்ஷா. உன் பையனுக்கு ஓவர் கொழுப்பிடி, இவன் இப்படி கத்தினா எப்படி அவன் நார்மலாக இவன்கிட்ட பேசுவா என்று தினேஷ் மனைவியை முறைத்து கொண்டே கேட்க, என்கிட்ட எது கேட்குறீங்க, உங்கள் புத்தி தானே அவனுக்கும் இருக்கும். கல்யாணமான புதுசில் நீங்கள் பண்ணதை விடவா உங்கள் பையன் நடந்துக்கிறான் என்று மோகனா அழுத்தமாக கேட்கவும் தினேஷ் வாயை மூடிக்கொண்டார். அப்படி போடுங்க அண்ணி என்று அகில் சிரிக்க, முதல்ல இவனை ஏதாவது பண்ணணும்டா, நம்ம திட்டு வாங்கினாவோ அசிங்கப்பட்டாவோ ஆளாக சந்தோஷப்படுறது இவன்தான் என்று அகிலின் கழுத்தில் கையை போட்டு மாயவன் மெல்லமாக முறுக்கவும், ஐயோ என்னை விடுங்க, நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன் என்று பொய்யாக அகில் கத்தவும், இவனுங்க வேற என்று தலையில் அடித்து கொண்ட சரோ முருகன் இருவரும் சக்தியின் அரைக்கதவை மீண்டும் மீண்டும் தட்ட, கதவை பட்டென திறந்த சக்தி, கொஞ்சமாவது மேனர்ஸ் இருக்கா? புருஷன் பொண்டாட்டினா சண்டை போடுவாங்க தான், அதுக்குன்னு இப்படியா குடும்பமே வந்து ரூம் முன்னாடி நின்று கதவை தட்டுவீங்க? உங்கள் மருமகளை நான் ஒன்றும் கொன்று போட்டுற மாட்டேன் என்று கோபமாக கூறினான்.
அவன் முதுகிற்கு பின்னால் நின்றிருந்த தீக்ஷண்யா கையை பிசந்திக் கொண்டு பாவமாக நிற்க, சக்தி, நான் ஒன்றும் அனாவசியமாக வந்து உன்னோட ரூம் கதவை தட்டலை. நீ போடுற சத்தம் வெளியில் வரைக்கும் கேட்குது. உங்களுக்கான ப்ரைவசி தாராளமாக இங்கே கிடைக்கும். அதுக்காக இப்படி கத்தி சண்டை போடுற மாதிரி பேசினா எங்களுக்கு பயம் வராதா? அதுவும் தீக்ஷியோட அழுக சத்தம் கேட்கும்போது எப்படி நாங்கள் அமைதியாக எங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் என்று கோபமாக கேட்டார் முருகன். உங்களுக்கு என்ன பயம்? எனக்கு என் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். முதல்ல எல்லாரும் இங்கிருந்து போங்க என்று சக்தி பல்லை கடித்து துப்ப, அவன் இடுப்புச் சட்டையை பின்னால் இருந்தபடி இறுக்கி பிடித்த தீக்ஷண்யா, அத்தான் அத்தான் ப்ளீஸ் என்று மெதுவாக சொல்லவும், வாய் மூடி, என்னத்துக்கு அழுதுன்னு கேட்டால் மட்டும் வாயை திறக்க மாட்டேன். இப்போ வந்து ப்ளீஸ் அத்தான் நொத்தான்னு. நீ அழுததால் நான் தான் உன்னை ஏதோ பண்ணிட்டேன்னு குடும்பமே வந்து நிற்குது. எத்தனை முறை சொன்னேன் அழுவாதான்னு, கேட்டியாடி என்று அவள் புறம் திரும்பி அவள் கையை அழுத்தமாக பிடித்து கேட்டான் சக்தி. அதான் என்று தீக்ஷண்யா கலங்கிய கண்களுடன் அவனை பார்க்க, ச்சே, இப்போ அழுகையை நிறுத்த போறியா இல்லையா என்று அடிக்க கையை ஓங்கியவனின் கையை இறுக்கி பிடித்து முறுக்கிய தினேஷ், உன் பொண்டாட்டி தான் அவ, அதுக்குன்னு அவளை அடிக்கிற உரிமை உனக்கு கிடையாது. எதுவாக இருந்தாலும் உங்கள் ரூம்குள்ளே மட்டும்தான். இன்னொரு முறை என் முன்னாடி அவளை அடிக்க கையை ஓங்குறத பார்த்தேன், அந்த இடத்துல ஓங்கின கையை முறுக்கி போட்டுருவேன் என்று கண்கள் சிவக்க கோபத்தில் அவன் கையை அழுத்தமாக பிடித்து இறுக்கினார். பல்லை கடித்து அவரை முறைத்து பார்த்த சக்தி ருத்ரமூர்த்தியாக மாறி அவரின் கையை பட்டென்று உதறிவிட்டு அவர் சட்டையை பிடிக்க, சக்தி என்று அனைவரும் அதிர, தீக்ஷண்யா கண்கள் விரிய கணவனின் தோற்றத்தை பார்த்து பயந்து போய் நிற்க, சக்தி விடுடா, அவர் உன் அப்பா என்று ராணாவும், சக்தி டாடியை விடுடா என்று சாகித்யாவும் அவனின் கையை பிடிக்க, அப்பன் மகன் இருவரும் எதிரெதிரில் நின்று உடல் விரைக்க கண்கள் சிவக்க ஒருவரையொருவர் முறைத்து பார்த்து கொள்ளவும், அந்த நிலையிலும் இருவரின் ஆஜானுபாகுவான உடல் தோற்றமும் ஒரே மாதிரியான முகமாற்றத்தையும் கண்டு மெய் சிலிர்த்து போன மோகனா, மாமா அவன் சின்ன பையன், அவன்கிட்ட என்ன என்று கேட்கவும், அத்தான் மாமாவை விடு என்று தீக்ஷண்யா பயந்தபடி அவன் தோளில் கையை வைக்கவும், தினேஷின் சட்டையிலிருந்து கையை எடுத்துவிட்டு மனைவியை தோளோடு அணைத்த சக்தி, நான் என் பொண்டாட்டியை அடிப்பேன், கொஞ்சுவேன், என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், அதை கேட்கறதுக்கு இங்கே இருக்க யாருக்கும் உரிமை கிடையாது என்று அழுத்தமாக அதே சமயம் இரும்பு குரலில் கூறினான். அவன் நெஞ்சில் சாய்ந்து நின்ற தீக்ஷண்யா நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்து, அத்தான் ப்ளீஸ் கத்தாத, அவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொன்னாங்க என்று சொல்ல வந்தவள் அவன் முறைத்து பார்த்ததில் வார்த்தையை விழுங்கி கொண்டு அமைதியானாள். சக்தி, நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்து நீ எங்களுக்கு புரியாத புதிர்தான். எப்போ என்ன பண்ணுவ, எப்படி இருப்பேன்னு இன்னி வரைக்கும் எங்களால் சரியாக கணிக்க முடியல. உனக்கு எங்கள் எல்லார் மேலேயும் கோபம் ஏதோ இருக்குன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக உன் அப்பா கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா என்று கோபமாக கேட்டார் மோகனா. ஸ்டாப் இட் மாம், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்கள் சொன்ன உறவில் யாருமே கிடையாது என்று சக்தி அழுத்தமாக சொல்லவும், நான் இல்லாமல் நீ எப்படிடா வந்த என்று எகிரி கொண்டு வந்தார் தினேஷ். தினேஷ் பொறுமையாரு, வந்த இடத்துல இப்படி தான் அப்பனும் அவனும் அடிச்சிட்டு தெரிவிங்களா என்று சரோ கோபமாக கேட்கவும், அம்மா அவன் என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டுங்க தானே, அப்பான்ற உறவில் அவனுக்கு யாரும் கிடையாதான். நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? அவன் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னு தானே சின்ன வயசில் பெங்களூர் அனுப்பி வச்சேன். சாகி வியானை கூட தனியாக லண்டன் அனுப்பி வச்சேன்னா இவனுக்கு யாரோட பாசமும் கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு தாம்மா கண்ண மாமா வீட்டில் விட்டேன். இவனுக்கு நான் ஓரவஞ்சனை பண்ணின மாதிரி 29 வருஷமாக என்னை கொலையாக கொன்னுட்டு இருக்கான். இவன் பிறந்து கையில் வாங்கின அப்போ இருந்த சந்தோஷம் இந்த 25 வருஷமாக என்கிட்ட இல்லைம்மா. என்னதான் நார்மலாக இருந்தாலும் தினமும் செத்து செத்து பழைக்கிறேன். அவங்க அம்மாங்க 3 பேர்கிட்டையும் பேசுவான். ஏன் உங்களை கூட பாட்டின்னு உரிமையாக கூப்பிடுறான். சாகி வியான அண்ணனா இப்போ வரைக்கும் நினைக்கிறான். தங்கச்சி அக்காவை தாங்குறான். ஆனால் நான் அண்ணன் அகில் 3 பேரும் என்ன பாவம் பண்ணோம்? வார்த்தையால் தினமும் கொல்றான். என் பையன் கல்வித்துறை அமைச்சர்னு மீடியா பெருமையாக பேசும்போது என்னால் பெருமைப்பட முடியலம்மா. அவன் வாயிலிருந்து அப்பான்னு சொல்கிற வார்த்தைக்காக இன்னும் எத்தனை வருஷம் தவம் இருக்கணுமோ, ஒருவேளை நான் செத்தாதான் சொல்லுவான் போல என்று கோபம் கலந்த விரக்தியில் கலங்கியபடி கூறினார் தினேஷ். மாமா என்ன பேசுறீங்க? மோகனா அதட்டவும், போடி, உனக்கு என்னடி தெரியும் என் வலி? உன் பையன் கண் பார்வைக்கு நான் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே தப்பானவன் தான் போல என்று விட்டு அங்கிருந்து சென்று விட்டார் தினேஷ். அவர் பின்னாலேயே மாயவன் அகில் இருவரும் செல்ல, சரு முருகன் இருவருக்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பெரியவர்களாக நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய அவர்களுக்கே தினேஷின் வலி புரிந்தாலும் சக்தியின் வலியும் புரிந்தது. தினேஷாவது ஒவ்வொரு முறையும் அவரின் வலியை வாய் வார்த்தையாக யாரோ ஒருவரிடம் கொட்டிவிடுகிறார். ஆனால் சக்தி, அவன் அனைத்தையும் மனதிற்குள் புதைத்து வைத்து அவனையே அழித்து கொண்டிருக்கிறானே என நினைக்கும் போதே வேதனையாக இருந்தது.
சக்தி, நீ ரொம்ப தப்பு பண்ற. அவரோட அன்பை அலட்சியப்படுத்துற. என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படுவ என்று விட்டு மோகனா அங்கிருந்து செல்லவும் வர்ஷா, அகிலா என்ன சொல்வதென்று புரியாமல் அமைதியாக நிற்க, சித்தி, பெரியம்மா போங்க, பெரியப்பா சித்தப்பா என்ன பண்றாங்கன்னு பாருங்க என்று சாகி சொல்லவும் இருவரும் அங்கிருந்து நகர அவருடனே சரோ, முருகன் இருவரும் செல்ல, சக்தி என்று அழைத்த சாகித்யா அவன் நெஞ்சில் சாய்ந்திருந்த தீக்ஷண்யாவை பார்த்தான். அவன் முகத்தை பார்க்க பிடிக்காமல் தீக்ஷண்யா திரும்பிக் கொள்ள சாகித்யாவுக்கு கஷ்டமாக இருக்க அவனின் முகமாற்றத்தை கவனித்த சக்தி, தீ, இனி இப்படி பண்ணாத. உன்னை நான் பேசுன்னு சொல்லல, அதுக்காக அண்ணனை பார்க்கும்போது இப்படி திரும்பிக்காத என்று மனைவியை பார்த்து அழுத்தமாக கூறினான். என்று அவனை விட்டு பிரிந்த தீக்ஷண்யா, நான் உள்ள இருக்கேன் அத்தான் என்று விட்டு அவனின் பதிலுக்கு கூட எதிர்பார்க்காமல் அறைக்குள் நுழைந்து கொள்ள பெருமூச்சு விட்ட சக்தி சாகியை பார்த்து, சாரி அண்ணா, அவள் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கா. கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பா. அவளை பற்றி யோசிக்காம நீ உன்னோட வாழ்க்கையை பாரு என்றான். என்று விட்டு அவனை அழுத்தமாக பார்த்த சாகித்யா, என் முகத்தை பார்த்து என் மனசை புரிஞ்சுக்கிற நீ ஏன் சக்தி டாடியோட வலி வேதனையை அவர் வாய் வார்த்தையாக சொல்லியும் அவரை அலட்சியப்படுத்துகிற என்று கேட்கவும், அவரோட வலி வேதனை அவர் சொல்லிட்டாரு. ஏன் வலியையும் வேதனையும் சொன்னால் நீங்கள் யாருமே தாங்க மாட்டீங்க. அவர் ஏன் நல்லதுக்குன்னு சொல்லி பண்ணதால நான் இப்போ வரைக்கும் பல வலியை அனுபவிச்சுட்டு இருக்கேன். எப்போவுமே சின்வான்ற குடும்பத்துக்கு இந்த சக்தி 2ஆம் பட்சம்தான் என்று கோபமாக சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட, என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் என்று ராணாவை பார்த்து கேட்டான் சாகித்யா. அவன் அனுபவிச்ச வலி அப்படி மாமா. அவன் படித்த படிப்பிலிருந்து நடந்த கல்யாணம் வரைக்கும் எதுவுமே குடும்பமே அவனோட ஆசை என்னன்னு கேட்காம இதை பண்ணுன்னு உங்களோட ஆசையைத்தானே திணிச்சிங்க. ஆனால் அவனுக்கு நடந்த நல்லது ஒன்றுன்னா தீக்ஷண்யாவை அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்தது தான். ஹீ இஸ் டீப்லி இன் லவ் வித் தீக்ஷி மாமா. உனக்காக மோகனாத்தைக்காக அவன் காதலையே விட்டு கொடுக்க முன் வந்தான். எல்லாமே அவன்கிட்ட இருந்து பறிச்சுட்டு கடைசி நிமிஷத்தில் தான் கிடைச்சிருக்குது. கடைசி நிமிஷத்தில் கிடைக்கிற சில விஷயம் ப்ரீஷியஸ், பட் பல விஷயம் நமக்கு வாழ்க்கையில் வலியத்தான் மாமா கொடுக்கும் என்றான் ராணா. ராணா, என்னடா சொல்கிற? அவன் தீக்ஷியை லவ் பண்ணானா? அதுவும் எனக்காக விட்டு கொடுத்தானா? சத்தியமா அவன் அவளை லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியாதுடா. நான் தீக்ஷியை எப்பவும் என் பொண்ணை தான் பார்த்துருக்கேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படலை. நானே பலமுறை சக்தி தீக்ஷியோட ஜோடி பொருத்தத்தை பார்த்து மம்மி கிட்ட அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லலாம்னு நினச்சேன். நான் தேவியை மட்டும்தான் நான் விரும்பினேன். எனக்கு சக்தி விஷயம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நிச்சயம் வரைக்கும் பேச்சை எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டேன் என்று குற்ற உணர்வுடன் கூறினான் சாகித்யா. அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டின் பின்புறம் வந்த ராணா, மாமா, சக்தியை நாம தான் ரொம்ப முரடன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவனை போல மென்மையானவன் யாருமே இல்லை. அவன் மென்மையை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கடந்து வந்த பாதை அழிச்சிருச்சு. தினேஷ் மாமாவோட கேள்வி நியாயமான ஒன்றா இருந்தாலும் சக்தி பதில் சொல்லாமல் இருந்ததுக்கு 1000 காரணம் இருக்கும். அதில் முக்கியமான ஒரே காரணம் அவன் பேச ஆரம்பித்தா மோகனாத்தை உடஞ்சி போயிடுவாங்கன்னு தான் என்றான். என்னால் அதை ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது ராணா. நீ ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லு சக்தி, எப்போ இருந்து தீக்ஷியை லவ் பண்ணுறான்? ஆனால் கண்டிப்பாக தீக்ஷி அவனை லவ் பண்ணலை தானே என்று சாகி கேட்கவும், சரியாக சொன்னீங்க மாமா. தீக்ஷிக்கு இன்னும் சக்தி அவளை லவ் பண்ணுற விஷயம் தெரியவே தெரியாது. உதயா என்கிட்ட தீக்ஷண்யா எப்போ பிறந்தாளோ அப்போ இருந்தே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னான் என்றான் ராணா. என்ன என்று சாகித்யா அதிர்ச்சியாகி அவனை பார்த்து, 8 வருஷம் பண்ணின என்னால் தேவியை விட முடியல. நீ சொன்னதை பார்த்தா கிட்டத்தட்ட 20 வருஷமா அவளை லவ் பண்ணுறான். எப்படிடா விட்டு கொடுக்க துணிஞ்சான் என்று அதிர்ச்சியுடனே கேட்டான். கோவம், அதையும் தாண்டி உங்கள் மேலே இருந்த பாசம்தான் மாமா காரணம். 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு தீக்ஷி தான் காரணம்னு அவனுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி காரணமே இல்லாமல் அவன் மேலே கோவத்தை வளர்த்துட்டு நமி அத்தைக்கிட்ட கூட பேசாமல் இருந்தான். அவளை உனக்கு பொண்ணு கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் போது கண்டிப்பாக மனசளவில் செத்துருப்பான் என்றான் ராணா. ராணா, நீ என்ன நினச்சாலும் சரி, எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்குடா. சக்தி வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேனோன்னு நினச்சி ஃபீல் பண்ணேன். இப்போ அந்த ஃபீலிங் சுத்தமாக இல்லை. இந்த நிமிஷம் நான் தேவியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது சரின்னு தோணுது என்றான் சாகித்யா. எனக்கும் சரின்னு தான் மாமா பட்டுச்சு. ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அப்பா பாவம் மாமா, என்னால் அவரை அப்படி பார்க்கவே முடியல என்று வருத்தமாக கூறவும் சாகித்யா அமைதியானான். அத்தான், எதுக்கு இவ்வளோ கோவம்? மாமா என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் சட்டையை பிடிக்கிறது சரியில்லை என்று கதவை தாளிட்டு உள்ளே வந்த கணவனை பார்த்து கூறினாள் தீக்ஷண்யா. தீ, நீ ரூமில் உன்னையும் என்னையும் பற்றி என்ன வேணும்னாலும் பேசு. தயவு செஞ்சு மற்றவங்கள பற்றி பேசி என்னை டென்ஷன் பண்ணாத என்று கடுப்பாக கூறினான் சக்தி.
நீ பண்றது தப்பு சரின்னு சொல்லக்கூட எனக்கு உரிமை இல்லையாத்தான் என்று தீக்ஷண்யா அவனையே பார்க்க, நான் சரியாத்தான் எதையுமே பண்ணுவேன். ஸோ நீ அதில் தப்பு சரின்னு பிரித்து பார்க்க வேண்டாம். உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. நான் பண்ணுறதுல தப்பு கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணுறது உன் வேலை இல்லை என்று அழுத்தமாக கூறிய சக்தி அவள் அருகில் நெருங்கி வந்து அவள் தாடையை வலது கையால் பிடித்து, எதுக்குடி அழுத என்று கேட்கவும் தலையை குனிந்து கொண்டாள் தீக்ஷண்யா. உன்னை தான் கேட்குறேன் தீ, எதுக்கு அழுத? நடந்த பிரச்சனையில் உன்னை மறந்துட்டு நீ அழுததுக்கான காரணத்தை கேட்க மாட்டேன்னு என்னை நினச்சி நீ தப்பு கணக்கு போடாத. நீ என்ன பண்ணாலும் என் மனசுல இருந்து அழியாது என்று அழுத்தமாக கூறினான். அத்தான் என்று சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்த தீக்ஷண்யா, சாரி அத்தான், நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினது தப்பு தான். அதுக்காக விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஃபீல் பண்ணுறேன். ஆனால் எப்போ உன் பொண்டாட்டியானேனோ அப்போ இருந்து குற்ற உணர்ச்சியில் தவிச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதையே சொல்லி காட்டாதீங்க என்று விசும்பலான குரலில் கூறினாள். அவள் இடுப்பை பிடித்து தன்னோடு சேர்த்து அணைத்த சக்தி, இன்னைக்கு அந்த இடத்துல நான் எப்படி கூனி போய் நின்னேன் தெரியுமாடி? சாதாரணமாக சாரின்னு சொல்லிட்ட. இந்த சாரியால் நானோ அத்தையம்மாவோ பட்ட அவமானம் இல்லைன்னு ஆயிடுமா என்று ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தி கேட்டான். தலையை இடவலமாக ஆட்டிய தீக்ஷண்யா, இல்லாதான், அதுக்காக இதையே சொல்லி சொல்லி கொல்லாதீங்க, மனசு வலிக்குது என்று அழவும் அவள் கண்ணை துடைத்துவிட்டு இறுக்கி அணைத்த சக்தி, இனிமே நான் இதை பற்றி பேசவே இல்லை, இப்போ சொல்லு, எதுக்கு அழுத என்று நிதானமாக கேட்டான். அவன் நெஞ்சில் சாய்ந்து நின்ற தீக்ஷண்யா, நமி நேற்று சொன்னதை சொல்லி, அம்மா பேசினதை நினச்சி தான் தான் அழுதுட்டு இருந்தேன். அவங்க என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நீயே சொல்லத்தான், உனக்கு குழந்தை வேணும்னா இப்போவே நான் என்னை கொடுக்குறேன், எடுத்துக்கோ. ஆனால் என்னை குழந்தை பெற்றுக்கிற மிஷ்னா மட்டும் நினச்சிடாத என்று அழுது கொண்டே கூறினாள். அவள் கண்ணை துடைத்துவிட்டு அவளை தூக்கி வந்து அந்த சிறிய இரும்பு மெத்தை கட்டிலில் படுக்க வைத்து அவள் அருகில் படுத்த சக்தி, தீ, எனக்கு நிஜமா இப்போதைக்கு குழந்தைன்னு ஒரு எண்ணம் வந்ததே இல்லடி. என்னை பொறுத்த வரைக்கும் நீயே ஒரு குட்டி குழந்தை தான். உனக்கு எனக்கும் 9 வருஷம் வித்தியாசம். என்னோட ஆசைக்காக உன்னை நான் கண்டிப்பாக என்றைக்கும் சித்திரவதை பண்ண மாட்டேன். எப்போ உனக்கு விருப்பமோ அப்போ தான் நமக்குள்ள தாம்பத்தியம் நடக்கும். உன் விருப்பம் இல்லாமல் உன்னை நான் அணுகவே மாட்டேன். அத்தைம்மா ஏதாவது சொன்னால் சரின்னு சொல்லிட்டு போ. அதுக்காக அதையே நினச்சி அழுவுறதெல்லாம் முட்டாள்தனம். உனக்குன்னு கனவு இருக்குது, முதல்ல அதுக்கான முதல் படியை எடுத்து வை. இப்படி அவங்க சொன்னது ஹர்ட் ஆகுது, இவங்க சொன்னது பிடிக்கலன்னு நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன்னா அழுதுகிட்டே மட்டும்தான் இருக்க முடியும். இது நம்மளோட வாழ்க்கை, நாம் எப்படி வாழப்போகிறோன்னு நம்ம கையில் தான் இருக்குது, புரியுதா என்று அவள் தலைமுடியை காதோறும் ஒதுக்கிவிட்டபடி கூறினான். அவன் கையை பிடித்து அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்த தீக்ஷண்யா, புரியுதத்தான், நான் தான் லூசு மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுது மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கேன். சாரியத்தான், நான் அழுது உன்னையும் டென்ஷன் பண்ணிட்டு அதனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என்றாள் கவலையாக. அவள் நெற்றியில் மென்மையாக முத்தம் வைத்து பிரிந்த சக்தி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை தீ, நீ மனசை போட்டு குழப்பிக்காத, உன் வழியில் தெளிவாரு என்றவன் அவள் மேல் படர்ந்தான். அத்தான் என்று தீக்ஷண்யா அவன் கையை இருபக்க தோள்பட்டையில் கையை வைத்து அவனையே பயந்த பார்வை பார்க்க, அப்படி பார்க்காதடி, அப்புறம் பயத்தில் குழந்தை வந்தா என்னை குத்தம் சொல்லக்கூடாது என்று சக்தி அழுத்தமாக சொல்லவும் நெஞ்சு கூடு ஏறி இறங்க அவனை பார்த்த தீக்ஷண்யாவின் உதடு நடுங்க பட்டென அதை அவன் உதட்டால் மூடினான் சக்தி. கண்கள் விரிய அவன் கண்ணை பார்த்த தீக்ஷண்யா அவன் தோள்பட்டையில் அழுத்தமாக கையை வைத்து அழுத்தவும் அவள் இரு உதட்டையும் தன் இரு உதட்டுக்கு நடுவில் வைத்து மென்மையாக சக்தி சுவைக்கவும் அவனின் மென்மையில் துவண்டு போன தீக்ஷண்யா ஒரு கையை எடுத்து அவன் பின்னந்தலையில் விரல் நுழைத்து மெல்லமாக கோதவும் அந்த சுகத்தில் அவள் உதட்டில் ஆழமாக இளைப்பாரினான் சக்தி. கால்கள் அவன் காலுடன் உரச அவள் தோள்பட்டையில் ஒரு கையையும் பின்னந்தலையில் ஒரு கையையும் வைத்திருந்த தீக்ஷண்யாவின் உடல் அவன் கொடுத்து கொண்டிருந்த முத்தத்தில் ஷாக் அடித்தது போல தூக்கி போட அவள் மேல் இருந்த சக்திக்கு அது தெரிந்தாலும் அவளை விட்டு பிரியாமல் அவள் பால் நிற பற்களை தாண்டி உள்ளே சென்றவன் அவள் நாவுடன் நா பின்னி சண்டையிட்டு இருவரின் உமிழ்நீரும் ஒன்றுடன் ஒன்று கலந்து இருவரும் பகிர்ந்து கொள்ள கண்கள் சொக்க ஒரு மாய நிலையில் கணவனின் கண்ணை பார்த்த தீக்ஷண்யாவுக்கு அவன் கண்ணில் காமத்தை தாண்டிய ஒருவித காதல் புரிய அவன் முதுகை சுற்றி கையை போட்டு இறுக்கமாக அணைத்து கொண்டவளுக்கு மனம் நிம்மதியை கொடுத்தது.
அவள் உதட்டுடன் உதடு உரசும்போது சக்தியின் கட்டுப்பாடு அவனை விட்டு சென்று இருக்க, அவளின் வாசத்தில் மயங்கி கிறங்கி அவள் உதட்டில் தேனை உறிஞ்சிக் கொண்டிருந்தவன் அவளுக்கு மூச்சு முட்டும் என்று உணர்ந்து அவள் அணிந்திருந்த புடவை முந்தானையை விலக்கிவிட்டு அவள் நெஞ்சு குழியில் முகம் புதைக்க, தீக்ஷண்யாவின் உடல் வெடவெடத்து ஜன்னி கண்டது போல தூக்கி போட்டது. தீ என்று சக்தி அவளின் இடுப்பை இறுக்கி பிடித்து நெஞ்சு குழியில் முகம் புதைத்தபடி முனக, அத்தான் விடு, வேண்டாம், உன் மீச குத்துது, அந்த ஃபீல் வேற மாதிரி இருக்கு, விடு அத்தான் என்று கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டு உதடு துடிக்க சொன்ன தீக்ஷண்யாவின் உதடு கணவனின் செயலால் வீங்கி போயிருக்கவும் அது வேறு சுகமான வலியை கொடுத்தது. அவளின் குரலில் பட்டன சுயநினைவு வந்து அவளிடமிருந்து பிரிந்து பக்கவாட்டில் சரிந்து படுத்த சக்தி, தீ சாரிடி, ஏதோ ஒரு மூடுல என்று அவன் சொல்ல வரும்போதே கண்ணை திறந்து அவன் வாயில் கை வைத்த தீக்ஷண்யா, நோ சாரியாத்தான், ஐ லவ் திஸ் ஃபீல், அப்பப்போ இப்படி தப்பு பண்ணலாம், இதுவும் நல்லா தான் இருக்குது என்று சொல்லவும் அவளை ஆச்சரியமாக பார்த்த சக்தி, இப்போ தாண்டி உன்னை குட்டி குழந்த மாதிரி இருக்கேன்னு சொன்னேன், நீ என்னன்னா இப்படியெல்லாம் பேசுகிற, என் பொண்டாட்டியா இது என்று நக்கலாக கேட்கவும் அவன் நெஞ்சில் அடித்த தீக்ஷண்யா, உன் பொண்டாட்டி இல்லாமல் வேற யாரு, ரொம்ப தான் பண்ணுறடா போடா என்று விட்டு திரும்பி படுத்து கொண்டாள். அவள் தோளை பிடித்து திருப்பிய சக்தி, என்னடி புருஷன்னு ஒரு மரியாதை இல்லாமல் நீ பாட்டுக்கு வாடா போடான்னு சொல்கிற என்று அவள் உதட்டை இரு விரலால் பிடித்து அழுத்தவும் அவன் கையை வேகமாக தட்டிவிட்டு அவனை முறைத்து பார்த்த தீக்ஷண்யா, கோவம் வந்தா வாடா போடான்னு வரத்தான் செய்யும், ஆ வலிக்குது தான் உதடு, நல்லா கடிச்சு வச்சது பத்தாதுன்னு கையை வேற வச்சு அழுத்திட்ட உன்னை என்று அவன் நெஞ்சிலே பலமாக அடித்தாள். அவள் அடியை ஆஸ்கார் அவார்டு போல வாங்கி சக்தி பின் அவள் 2 கையையும் பிடித்து, போதுண்டி, ஒரு குட்டி கையை வச்சுட்டு எப்படி அடித்தாலும் எனக்கு வலிக்க போகிறது கிடையாது, ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் என்று நக்கலாக சொல்லவும், யூ யூ என்று அவன் முகத்திற்கு முன்னால் ஒற்றை விரல் நீட்டி மூக்கு நுனி சிவக்க அவனை முறைத்து பார்த்த தீக்ஷண்யா, என்னை இரிட்டேட் பண்ணாதான், அப்புறம் நான் கடிச்சு வச்சிடுவேன் என்றாள். என்னை கடிக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல தூங்குடி, காலையில் நேரமாக எழுந்ததுலேருந்து நடந்த பிரச்சனை வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸோ தூங்கி எழுந்தால் சரியாயிடும் என்ற சக்திக்கு அப்போதே இருவரும் சாப்பிடவில்லை என்பது நினைவு வரவும் பட்டென மனைவியை பார்த்தவன், தீ உனக்கு பசிக்கல, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லையடி, இரு நான் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரேன் என்று சக்தி எழவும் அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்திய தீக்ஷண்யா, அத்தான் எனக்கு நிஜமாவே பசிக்கலை, உனக்கு பசிச்சா போய் சாப்பிடு, நான் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றேன், யாழி அக்கா வீட்டில் காஃபி குடித்ததே ஒரு மாதிரியாக தான் இருக்குது என்றாள். என்று சக்தி அவள் பக்கத்தில் அமைதியாக படுத்துக்கொள்ள அவன் மேல் ஏறி படுத்துக்கொண்டு அவன் கை சந்தில் கையை விட்டு அவன் கழுத்துக்கடியில் தீக்ஷண்யா முகம் புதைக்க உதட்டுக்குள் சிரித்த சக்தி அவள் இடுப்பை இறுக்கி அணைத்தபடி ஒரு கையால் முதுகை தட்டி கொடுக்கவும் சுகமாய் கணவனின் வாசத்தை நுகர்ந்தபடி தூக்கத்தை தழுவினாள். இரவானதும் யாழியின் கையில் பால் சொம்பை கொடுத்த ரோஜா, யாழி தம்பி மேலே தான் இருக்கான், திருவிழா முடியாமல் உங்களுக்குள்ளே எதுவும் நடக்கக்கூடாது, இது சும்மா சம்பிரதாயத்துக்கு தான் உன்னை ரெடி பண்ணி அனுப்பியிருக்கோம், அவனுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் உன்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத என்றாள். பால் சொம்பை வாங்கி கொண்ட யாழி, இதில் என்னக்கா இருக்குது, நல்லதுக்கு தானே சொல்கிறீங்க, எனக்கு புரியுது, நீங்கள் போய் படுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு மாடி ஏறி தங்கள் அறைக்கு வந்த யாழி கதவை தாளிட்டு சட்டையை கழற்றி கொண்டிருந்த செழியன் எதிரில் வந்து நின்றவள், பால் என்று சொம்பை நீட்டினாள். அங்க வை என்று மர மேசையை கை காட்டிவிட்டு சட்டையை கழட்டி அங்கிருந்த இரும்பு ஹேங்கரில் மாட்டினான். யாழி பால் சொம்பை அவன் சொன்ன இடத்தில் வைத்துவிட்டு அவனை பார்க்க கையை கட்டியபடி திரும்பி அவளை அழுத்தமாக பார்த்த செழியன், காலையில் அக்கா காஃபி வேணுமான்னு கேட்கும்போது என்ன சொன்ன என்று கேட்டான். பாவம் அவருக்கே கொடுங்க, என் தொல்லையை அவர் தானே இனிமேல் தாங்க போறாருன்னு சொன்னேன். ஏன் உங்கள் காதில் விழுவலையா என்று யாழி நக்கலாக கேட்கவும், ஏய் அதெல்லாம் நல்லாவே கேட்டுச்சு, இனிமே இந்த மாதிரி பேசுகிறத வச்சுக்காத, எது என்கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் இங்கே நம்ம ரூம்குள்ளே வந்து என்கிட்ட சொல்லு, புரியுதா என்று அழுத்தி கூறினான் செழியன். ஹலோ, என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, நீங்கள் எனக்கு தாலி தான் கட்டியிருக்கீங்க, நான் ஒன்றும் உங்கள் அடிமை கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் பண்ணுவேன், நான் ஒன்றும் பொம்மை கிடையாது, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்ட என்று கோபமாக கூறினாள் யாழி. இங்கே எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நீ இப்படிலாம் ஹாலில் இருந்துட்டு அதிக பிரசங்கித்தனமாக பண்ணினா எப்படி, நான் ஒன்றும் மகாராணியை அடிமையாக இருன்னு சொல்லலை, புரியுதா என்று காட்டமாக கூறினான் செழியன்.
நல்லாவே புரியுது. ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன். உங்களுக்காக என்னால் என்னோட குணத்தை மாற்றிக்க முடியாது. வெளியில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். என்னால் உங்கள் மரியாதை என்றைக்கும் பறி போயிடாது என்று அவன் அருகில் நெருங்கி வந்து, நான் உங்கள் முன்னாடி சின்ன குழந்தை மாதிரி தெரிகிறேன். நான் பாவம்ல, எதுக்கு இப்படி முகத்தை இஞ்சிய முழுங்கின குரங்கு மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சிரிக்கலாம் இல்லை மாமா என்று அவன் மீசையை பிடித்து திருகி, சரி மீதியை காலையில் பேசிக்கலாம், போய் தூங்கு என்றாள். அவள் கையை பிடித்த செழியன், என்னடி வா போன்னு பேசுகிற? உன்னை விட 4 வயசு பெரியவனை இப்படி தான் மரியாதை இல்லாமல் கூப்பிடுவியா? இதைத்தான் அவனுக்கு வெளிநாட்டில் கற்றுக் கொடுத்தாங்களா என்று கோபமாக கேட்டான். பிஞ்சு கை மாமா விடுங்க என்று யாழி கண்ணை சுருக்கவும் செழியன் அவள் கையை விட அவன் கன்னத்தில் எம்பி முத்தமிட்ட யாழி, நான் சொன்ன உடனே கேட்குறீங்க என்று புன்னகைக்க, ஏய் என்று செழியன் அடிக்க கை ஓங்க பின்னால் நகர்ந்த யாழி, பொண்டாட்டி முத்தம் கொடுத்தா திருப்பி கொடுக்கணும். இப்படி அடிக்க கை ஓங்கினா உங்கள் பொண்டாட்டிக்கு பிடிக்காது. அப்புறம் நான் படித்தது வெளிநாடாக இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்களை அங்கே இருக்க டீச்சர்ஸ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இங்கே உங்ககிட்ட உபயோகப்படுத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை. மறுபடி அடிக்க கையை ஓங்கி பாருங்க, அப்போ தெரியும் இந்த மித்திரையாழினி யாருன்னு என்றாள் கோபமாக. ச்சே என்று செழியன் கட்டிலில் கையை ஓங்கி குத்தப் போகும்போதே அவன் கையை பட்டென பிடித்து கொண்ட யாழி, பிடிக்கலன்னு சொன்னால் விலகி போயிடுவேன். தேவையில்லாமல் உங்களை நீங்களே தண்டிச்சுக்காதீங்க. ஒருத்தர் கண்ணை பார்த்தாவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு என்னால் ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதை சொல்ல உங்கள் வயசும் மனசும் இடம் கொடுக்கல. நான் காத்திருக்கேன், அதுக்காக ரொம்ப காக்க வைக்காதீங்க. ஏன்னா சீக்கிரம் என் அப்பா கையில் நம்ம குழந்தைய கொடுத்து அவர் முகத்தில் தெரிகிற சந்தோஷத்தை நான் பார்க்கணும். சரி, நான் பேசினா பேசிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் என்று அவன் கன்னத்தில் மீண்டும் முத்தம் வைத்துவிட்டு இரும்பு கட்டிலில் படுத்து கொண்டாள். செழியன் தலையில் அடித்துக்கொண்டு அவள் அருகில் படுத்து அடுத்த சில நிமிடங்களில் உறங்கி போனான். புது இடம் என்பதால் புரண்டு புரண்டு படுத்து திரும்பி கணவனை பார்த்த யாழி, இவர் மட்டும் எப்படி படுத்த உடனே தூங்கிடுறாரு? தூங்குறப்ப கூட அழகாக தான் இருக்காரு. என் அப்பா எனக்கு ஹீரோ மாதிரி ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு என்று அவனை ரசித்து கொண்டே இருந்தவள் கடைசியில் தூங்கியும் போனாள். அதே நேரம் ரேவதி, மீனா, உதயா மூவரும் ருத்ரகாளி அவதாரம் எடுத்து 3 அரக்கர்களை நடு ரோட்டில் கத்தியால் குத்தி கிழித்து கொடூரமாக கொலை செய்தனர். அத்தியாயம் 132. ரது, நீ பண்றது கொஞ்சமும் சரியில்லை சொல்லிட்டேன் என்று கையில் பல கவர்களுடன் நின்றிருந்த வந்தனாவை முறைத்து பார்த்தபடி கடுமையாக கூறினான் யுவா. அவனை வெறி கொண்டு முறைத்த வந்தனா, மிஸ்டர் தீரன், நீங்க என்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஐ எம் ஃப்ரீ பேர்ட். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் உங்ககிட்ட சொல்லிட்டு உங்கள் அல்லக்கையை துணைக்கு அழிச்சிட்டு போக முடியாது என்றாள். வாயை மூடு ரது, வார்த்தையை பார்த்து பேசு. உன் இஷ்டத்துக்கு அல்லக்கை அது இதுன்னு சொன்ன பிச்சை எடுத்துருவேன். அவனுங்க உன்னை அண்ணி இடத்துல வச்சு மரியாதை கொடுத்து பேசி நடத்துகிறானுங்க. நீ அவங்கள கேவலமாக பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க. முதல்ல எங்கே போனாலும் சொல்லிட்டு போகாத பழக்கம் என்ன பழக்கம்? அறிவு கொஞ்சமும் உனக்கு இருக்குதா இல்லையா? என்னை எத்தனை பேர் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமாடி? எவனோ ஒருத்தன் உன்னை தூக்கிட்டு போய் உன்னை வச்சு என்னை மிரட்டினா என்ன பண்ணுவேன்? ஆட, அதை கூட விடு, நான் சீக்கிரம் வந்துடுவேன். வேற ஏதாவது பண்ணி தூக்கி வீசிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுவ என்று உடல் விரைக்க கோபமாக கேட்டான் யுவா. வந்தனா பயந்து மிரண்டு போய் அவனை பார்க்க அவள் கையை பிடித்து இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்த யுவா, இவ்வளோ பயம் இருக்குதில்ல, அப்புறம் எதுக்குடி சொல்லாமல் கொள்ளாமல் தனித்தனியாக போற? உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் வெளியில் பசங்க இருப்பானுங்க, அவனுங்க கிட்ட கொடு, வாங்கிட்டு வந்து தருவானுங்க. அப்படியே நீ தான் போய் வாங்கணும்னு நினச்சா அவங்கள துணைக்கு அழைச்சிட்டு போ. நீ தனியாக போகிறது உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் ஆபத்து என்றான் பொறுமையாக. விடுங்க தீரன், அதுக்கு ஏன் என்னை டச் பண்ணீங்க? நீங்கள் அனுமதி இல்லாமல் இப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் இப்படி உரிமையை எடுத்துக்கிறது பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்னோட உணர்வுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. உங்களோட ஆசையை மட்டுமே மனசில் வச்சுட்டு அதுக்கு என்ன இணைய வைக்கணும்னு நினைக்காதீங்க என்றவள் அவன் நெஞ்சில் கை வைத்து, ப்ளீஸ் விடுங்க, எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு முறை என்னை தொடும்போதும் எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது என்று தயக்கமாக கூறினாள் வந்தனா. அவள் இடுப்பை இறுக்கி பிடித்து மேலும் இறுக்கமாக தன்னோடு சேர்த்து அணைத்த யுவா, அப்படி என்னடி உனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது என்று வேண்டுமென்றே கேட்டான். அவன் கை இரும்பை போல வெற்றி இடையில் படவும் கரண்ட் ஷாக் அடித்தது போல துள்ளிய வந்தனா டீ-ஷர்ட்டை கீழே நன்றாக இழுத்துவிட்டு அவன் கையை எடுத்து முயற்சி செய்து தோற்று போய் அவனை பரிதாபமாக பார்த்து, ப்ளீஸ் முடியல, விடுங்க தீரன், வலிக்குது, ஏன் இப்படி போட்டு இருக்கிறீங்க என்று அவன் நெஞ்சிலே அடித்து வலியில் கண் கலங்கினாள்.
நீ சொல்லாம கொள்ளாம உன் இஷ்டத்துக்கு போய் சுத்தும்போது எனக்கு இப்படி தான் வலிச்சுது. இப்போ நான் உன்னை விட்டுட்டா அந்த வலி உனக்கு குறைஞ்சிடும். ஆனா எனக்கு சொல்லு, எனக்கு குறையுமா என்று ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தி கேட்டான் யுவா. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் என்று அவன் நெஞ்சில் கை வைத்து அவன் மார்பில் முகம் புதைத்தபடி கேட்டாள் வந்தனா. இனிமே நீ எங்க போனீனாலும் சொல்லிட்டு போகணும். சொல்லிட்டு போறியா? திருப்பி திருப்பி நான் சொல்ற மாதிரி வச்சுக்க மாட்டேதானே என்று கோபமாக கேட்டான். கோபத்தில் அவன் கைகள் இரண்டும் அவள் வெற்றிடையை பிடித்து அழுத்த வலியில் முகத்தை சுளித்த வந்தனா, நான் இனிமே எங்க போனாலும் சொல்லிட்டு போறேன். தீரன் அழுத்தாதீங்க, வலிக்குது என்று கலங்கி போய் கூறினாள். அவளை பட்டன தூக்கி கொண்டு அவளுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறைக்கு வந்து கதவை தாளிட்டு அவளை பெட்டில் படுக்க வைத்த யுவா அவள் அருகில் அமர்ந்து அவளின் டீஷர்ட்டை தூக்கிவிட்டு இடுப்பை பார்க்க சட்டென டீஷர்ட்டை கீழே இழுத்த வந்தனா, என்ன பண்றீங்க தீரன்? என் அனுமதி இல்லாம என்னை தொடர்றதே தப்புன்னு சொல்றேன். நீங்க என்னன்னா அவ்வளோ உரிமையா என்னை தொடர்றது மட்டும் இல்லாம தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டி மாதிரி என்னை ட்ரீட் பண்றீங்க. முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போங்க என்று கோபமாக கேட்டாள். இங்க பாரது, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் எனக்கு நீ பொண்டாட்டி தான். வாயை மூடிட்டு படு. வலிக்குதுன்னு சொன்னல, நான் பார்க்குறேன் என்று அவள் கையை தட்டிவிட்டு அவள் தடுப்பதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவள் டீஷர்ட்டை தூக்கி அவள் இடையை பார்க்க அவன் கை அச்சு பதிந்து அந்த தடயமே சிவந்து போய் தெரியவும் பட்டென அந்த இடத்தில் மென்மையாக முத்தம் வைத்தான் யுவா. தீரன் என்று வந்தனா அவனின் செயலில் உடல் தூக்கி போடவும் ஈனஸ்வரத்தில் முனக அவளை நிமிர்ந்து பார்த்த யுவா, ரது சாரிடி, இவ்வளோ ஃபோர்ஸா நான் பிடிச்சிருப்பேன்னு நான் நினைக்கல என்று விட்டு அவள் இடையில் முகம் புதைத்து மூச்சு காற்று உரச பேசவும் தலையணை முனையை இறுக பற்றிய வந்தனா கண்ணை இறுக்கமாக மூடி உதடு துடிக்க நெஞ்சு படபடக்க தீரன் என்று முனகினாள். அவளின் முனகலான குரலில் நிமிர்ந்து அவளை பார்த்து அழகாய் புன்னகைத்த யுவா அவள் மேல் வாகாய் படர்ந்து அவள் கழுத்துக்கடியில் முகம் புதைத்து, ரத்து, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதானே என்று கேட்டபடி அவள் இறுக்கமாக பற்றியிருந்த கையை தன் விரலுடன் கோர்த்து கொள்ள அவனின் கையை இறுக்கமாக பற்றிய வந்தனாவும் ஒருவித மயக்கத்தில் என்று சொல்லவும் சந்தோஷத்தில் குதூகலித்த யுவா, இது போதுண்டி, எனக்கு இதுவே போதும். இனி நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. இந்த ஜென்மத்துக்கு நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி என்று அவள் உதட்டை இரு விரலால் நீவினான். பட்டென கண்ணை திறந்து அவனை மிக அருகில் பார்த்த வந்தனா, தீரன் என்ன பண்றீங்க, ப்ளீஸ் விடுங்களேன் என்று கெஞ்சலாக கேட்டாள். விடுறேன், மாமாவுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? ஜஸ்ட் கன்னத்துல தான் என்று ஒற்றை புருவம் உயர்த்தி யுவா கேட்கவும், முடியாது என்று உடனடியாக மறுத்தாள் வந்தனா. நீ கொடுக்கலனா போடி, நான் கொடுப்பேன் என்று அவள் கன்னத்தை இறுக்கமாக பற்றி அவள் இரண்டு கன்னத்திலும் அழுத்தமாக முத்தமிட்டு அவள் மேலிருந்து எழுந்த யுவதீரன், இனிமே தினமும் இந்த மொத்தத்தை நான் எடுத்துப்பேன் என்று விட்டு கதவை திறந்து திரும்பி அவளை பார்த்தவன், கமலா அக்கா கிட்ட மருந்து கொடுக்க சொல்கிறேன், வாங்கி போட்டுக்கோ. இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது, சும்மா நச்சுன்னு தான் இருக்க. அதுவும் இடுப்பு உன்னோட கை முகத்தை விட இன்னும் செவப்பாக இருக்குதா, அதை பார்க்கவே கடிச்சு திங்கணும் போல இருந்துச்சு என சொல்லவும் காரணமே இல்லாமல் வந்தனாவின் முகம் குப்பென்று சிவக்க அதில் பட்டென மறைக்க சைடில் திரும்பி படுத்து கொண்டாள். யுவா அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் கதவை சாத்திவிட்டு வெளியில் வந்து கமலாவிடம் சொல்லிவிட்டு அவனின் அறைக்கு சென்று விட்டான். ரேவதி, அந்த ராடை என்கிட்ட கொடு. நான் முதல்ல அவனுங்களை அடிச்சு அந்த முட்டுச்சந்தில் இழுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நீ பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணிக்கோ என்று ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த கிரண் குரூப்பை பார்த்தவாறு மெதுவாக கூறினான். உதயா, இப்பவே சொல்லிட்டேன், அவனுங்க 3 பேரையும் நானும் மீனாவும் தான் கொல்லுவோம். ஏற்கனவே இன்னொருத்தன் அல்பாயுஸில் போயிட்டான். இவனுங்க கிட்ட பேச்சு கொடுக்காம ஆக்ஷனில் இறங்கினா தான் சரியாக இருக்கும். அங்கே பாரு, ஆடு கசாப்பு கடைக்கு வந்து மாட்டுற மாதிரி நமக்கு வேலையை மிச்சம் பண்ண அவனுங்களே அந்த குறுக்கு பாதையில் போகிறாங்க. நாம் இந்த பாதையில் போய் அவனுங்களை பிடிச்சிடலாம். இதுக்கப்புறம் எங்கேயும் சிசிடிவி கேமரா இல்லை என்றாள் ரேவதி. ஆமாம் உதய், நாங்கள் காலையிலேருந்து அவனுங்க நைட்டு எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்குன்னு அவங்கள பற்றி விசாரித்த முன்கூட்டியே பக்காவாக பிளான் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு சொதப்பாமல் பண்ணிடு. அன்னைக்கு மாதவி அக்காவுக்கு நடந்ததை யோசிச்சு பார்த்து பண்ணு என்று மீனா சொல்லவும் கண்கள் சிவக்க தலையாட்டிய உதயா ரேவதியின் கையில் இருந்த இரும்பு ராடை வாங்கி கொண்டு அவர்கள் நின்றிருந்த பாதையிலிருந்து குறுக்கு வழியில் நடக்க அவன் பின்னாலேயே மீனா ரேவதி இருவரும் அவனை விட கோபமாக நடந்தனர். சில நிமிடங்களில் அந்த குறுக்கு பாதையின் நடுவில் வந்தவர்கள், மீனா, ரேவதி, நீங்க 2 பேரும் இந்த கட்டைக்கு பின்னாடி நில்லுங்க. நான் அவனுங்க வந்ததும் ஒரு கை பார்த்துட்டு சைகை காமிக்கிறேன், அப்பா வாங்க என்றான்.
என்று மீனா ரேவதி இருவரும் அவன் சொன்னது போலவே அங்கிருந்த மரக்கட்டைக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளவும், அடுத்த நொடி கிரண் குரூப் கையில் பீர் பாட்டிலுடன் பல்லை காட்டியபடி நடந்து வரவும், கேஷுவலாக பின்னால் திரும்பிய உதயா அவர்கள் அருகில் நெருங்கி வந்ததும் அவர்களை எதிர்பார்க்காத வகையில் பட்டென மூவரின் மண்டையிலும் இரும்பு ராடை வைத்து அடித்தவன் மீனா ரேவதி இருவருக்கும் சைகை செய்தான். மீனா ரேவதி இருவரும் கண்கள் சிவக்க அவர்கள் அருகில் வரவும், ராடை உதயா கையிலிருந்து வாங்கிய ரேவதி தலையில் ரத்தம் சொட்ட கண்ணை கூட திறக்க முடியாமல் வலியில் அலறிக் கொண்டிருந்த மூவரையும் கோபமாக பார்த்து அவர்களின் ஆண்மையிலேயே ஓங்கி அடிக்க வலியில் புழு போல அங்கேயும் இங்கேயும் புரண்டு புரண்டு கத்தினார்கள். சாவுங்கடா என்று ரேவதி மீனாவை பார்க்க தலையசைத்த மீனா பேக்கில் வைத்திருந்த கத்தியை எடுத்து மூவரின் கை விரலை வெட்டி, எங்க அக்காவை இந்த கை தானே செதைச்சுது என்று ஆக்ரோஷமாக மூவரின் கை விரலை வெறியுடன் வெட்டினாள். உதயா அவர்களின் அலறல் சத்தத்தை போனில் ரெக்கார்ட் செய்தபடி கண்ணை மூடி ரசனையுடன் கேட்க, மூவரின் கண்ணிலும் மிளகாய் பொடியை தூவி அவர்களை கண்ணே திறக்க முடியாதபடி செய்த ரேவதி பக்கத்தில் இருந்த பெரிய கல்லை எடுத்து முதலில் கிரணின் பிறப்புறுப்பில் போடவும், பட்டென அங்கிருந்து ரத்தம் வெளியேற தொண்டையே கிழியும் அளவிற்கு கிரண் கத்தவும், நண்பர்கள் மூவருக்கும் அதை கேட்க கேட்க அத்தனை இனிமையாக இருக்க மற்ற இருவரின் பிறப்புறுப்பிலும் உதயா மீனா ஆளுக்கு ஒரு கல்லை ஜாலியாக தூக்கி போட கொடூரமான வழியில் கெஞ்ச ஆரம்பித்தனர் மூவரும். நண்பர்கள் மூவரும் கொஞ்சமும் மனமிறங்காமல் பையில் வைத்திருந்த ஆசிட்டை எடுத்து மூவரின் கண்ணிலும் நன்றாக ஊற்ற உயிர் போகும் வழியில் கத்தினார்கள் மூவரும். இப்படித்தானே எங்க அக்காவும் அலறியிருப்பாங்க என்ற உதயா லைட்டரை ஆன் செய்து அவர்கள் கண்ணில் காட்டவும், ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த இடத்தில் தீ படர மூவரின் கடைசி மூச்சும் நின்றது. அவர்களின் முகத்தையே நண்பர்கள் மூவராலும் பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு முகம் சிதைந்து போய் கை விரல்கள் இல்லாமல் இடுப்புக்கு கீழிருந்த பகுதி சிதைந்து ஒருவித துர்நாற்றம் வீச அவர்கள் மூவரின் கையையும் பிடித்து மூவரும் இழுத்து வந்து ஹைவே ரோடில் போட்டுவிட்டு அவர்களின் மேல் ஏதோ ஒரு திரவியத்தை தெளித்து விட்டு வந்ததற்கான அடையாளமே இல்லாத அளவிற்கு அங்கிருந்து பட்டென்று சென்று விட்டனர்.